நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம நிஃப்டி ஃபியூச்சருக்கான டுமாரோ பிரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ கம்மிங் ட்ரேடிங் டேஸ்ல இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதில நம்ம ஃபர்ஸ்ட்டு டே டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ணிட்டு, அதன் பிறகு இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நிஃப்டி ஃபியூச்சருக்கான டே சார்ட். இந்த டே சார்ட்ல டே டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு ரைசிங் வெட்ஜ் பேட்டர்ன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன்ல பாட்டம் ஹையர் லோ 2 ஹையர் லோ உங்களுக்கு இருக்கு. பார்த்தாவே தெரியும். ஸோ கான்செப்ட்ட புரிஞ்சவங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ டே டைம் ஃப்ரேமோட ஹையர் லோ, ஒரு செகண்ட் ஹையர் லோ. ஸோ இந்த ஹையர் லோவோட ட்ரெண்ட் லைன்ல கிட்டத்தட்ட பிரைஸ் ஆக்ஷன் வந்து குடுத்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு கரெக்ட்டா பர்ட்டிகுலரா இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட் ரிவர்சல குடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அப்போ இந்த இடத்துல ரிவர்சல் குடுக்காம இன்டர்டே டைம் ஃப்ரேம் ஒருவேள பைக்கு குடுத்தா, மேபி டாப் அகைன் இந்த ஏரியாக்கு போய் ரீச் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ என்னன்றத பார்ப்போம். ஸோ இந்த டே டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்ல நமக்கு இந்த புல் பேக் எதனால குடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நார்மலா ஒரு ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ண உடனே போகாம, ரீட்ரேஸ் பண்ணிட்டு, அதாவது அகைன் போய் அந்த ட்ரெண்ட் லைன ரீட்ரேஸ் பண்ணிட்டு, பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து வந்து பிரேக் ஆனா தான் நல்ல ஒரு ஃபால். ஸோ ஜெனரலாவே ஒரு பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்ததுன்னா, இதுதான் வந்து டார்கெட்டா இருக்கும். நெக்ஸ்ட் லெவல். ஸோ அதான் சொல்லியிருந்தேன். 21,160 மேபி பாசிபிலிட்டீஸ் நெறைய இருக்கு. கம்மிங் ட்ரேடிங் டேஸ்ல அப்படின்ட்டு. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து நம்ம இந்த லோவ பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆகாம இருந்ததுன்னா, நமக்கு நெக்ஸ்ட் லெவலா வந்து 21,160க்கு வரணும். இதான் வந்து இப்ப டே டைம் ஃப்ரேம் நமக்கு ஷோ பண்ணக்கூடிய நெக்ஸ்ட் அப்டேட். இப்போ இந்த ஏரியால மார்க்கெட் போய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்ப இந்த ஏரியால நமக்கு மார்க்கெட் வந்து அ கரெக்ட்டா வந்து கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். பட் ஹையர் ஆயி போய் போய் என்ன ஆகுதுன்னா, ஃபெயில்ட் ஆகுது. ஹையர் ஐ பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆகுது. அகைன் வந்து புல் பேக் ஆகுது. ஸோ இங்க என்ன மீனிங் அப்படிங்கிறத நம்ம இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்ல செக் பண்ணுவோம். அப்பதான் உங்களுக்கு என்னங்கிறது டீட்டெயிலா தெரியும். ஸோ டே டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும் இட்ஸ் அ ரைசிங் வெட்ஜ் பேட்டர்ன். அந்த ட்ரெண்ட் லைன்ல கிளியரா டே டைம் ஃப்ரேம்ல ஒரு பிரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இந்த லோவ பிரேக் பண்ணுனா தான் நெக்ஸ்ட் டார்கெட் 21,160. பட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயர்லியா அந்த என்ட்ரிய அப்சர்வ் பண்ணி எடுக்க முடியும். அதாவது இந்த லோ பிரேக் பண்ற மாதிரி இருந்ததுன்னா, எப்ப இங்க ஸ்மால் டைம் ஃப்ரேம்ல செல் குடுக்குதோ, அப்ப நம்மனால வந்து இயர்லியா இந்த லோ பிரேக் பண்ணி என்ட்ரி எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்த இடத்துல கேப்சர் பண்ண முடியும். பட் ஆனா இங்க செல் சிக்னல் குடுத்தா தான் இந்த லோ பிரேக் பண்றதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அதனால நம்ம இந்த ஏரியால ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கணும். ஸோ பை பிரேக் அவுட் ஆயிட்டு ஃபெயில்ட் ஆயிட்டே இருக்கு. எனி டைம் இந்த இடத்துல இருந்து அகைன் டவுன் ட்ரெண்ட் இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் குடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. பார்ப்போம் அது என்ன அப்படிங்கிறத ஸ்மால் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்ல. இப்போ உங்களுக்கு டே டைம் ஃப்ரேம் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. நான் கமெண்ட்ஸ் பண்றேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் 30 மினிட்ஸ்க்கு போயிடுவோம். ஸோ ஒண்ணா யூஸ் பண்ணலாம். எது வேணா யூஸ் பண்ணலாம். ஸோ 30 மினிட்ஸ் எந்தெந்த டைம் ஃப்ரேம் வந்து இயர்லி எடுக்கலாம். இயர்லி எடுக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாரி நம்ம போடலாம். 30 மினிட்ஸ் எடுக்கிறனால 30 மினிட்ஸ் மட்டும் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஸோ எந்த டைம் ஃப்ரேம் வேணா நம்ம அனலைஸ் பண்ணலாம். பட் நான் யூஸ் பண்றது 30 மினிட்ஸ் அண்ட் 1 ஹவர் 2மே யூஸ் பண்ணுவேன். ஸோ இங்க உங்களுக்கு 30 மினிட்ஸ ஷோ பண்றேன் அவ்வளோதான். ஸோ இப்போ ஸ்மால் டைம் ஃப்ரேம்ல நான் ரெகுலரா என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். இந்த லெவலுக்கு மேல தான் ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆகறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே போல மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயிருச்சு. பிரைஸ் ஆக்ஷனும் குடுத்துட்டு பிரேக் ஆயிருக்கு. ஸோ பிரேக் ஆனது உங்களுக்கு அகைன் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பையர்ஸ் வந்து போக முடியாம செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்றாங்க. அப்படிங்கிறது தான் இங்க சார்ட்டோட இண்டிகேஷன்ஸ். அதாவது இன்டர்டே டைம் ஃப்ரேம் என்ன ஷோ பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பை சைடு போறதுக்கான பிரேக் அவுட் நடக்குது. பட் அந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராங்கஸ்ட்டா இல்லாம, ஸ்ட்ராங்கஸ்ட்டா போய் க்ளோஸ் வச்சாலும், செல்லர்ஸோட டாமினேஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கிற மாதிரி கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் நமக்கு ஷோ பண்ணுது. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயம் நோட் பண்ணணும். ஸோ இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பிரேக் அவுட் அண்ட் பிரைஸ் ஆக்ஷன் டவுன். கிளியரா வரையறேன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பிரேக் அவுட் ஆச்சு. போக முடியாம டவுன் ஆயிடுச்சு. அகைன் செகண்ட் அட்டெம்ப்ட் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. போக முடியாம டவுன் ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் அ தேர்ட் அட்டெம்ப்ட். ஒருவேளை நாளைக்கு இந்த ஹைய பிரேக் பண்ணி தேர்ட் அட்டெம்ப்ட் நோட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் அ தேர்ட் அட்டெம்ப்ட்
பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கா க்ளோஸ் வச்சது அப்படின்னா, இட்ஸ் அ பிக் மூவ். ஒன் வேல இருக்க பாசிபிலிட்டீஸ் இருக்கு. நாளைக்கு ஒருவேளை இந்த செட்டப் நடந்ததுன்னா, மேபி எக்ஸ்3 எக்ஸ்பிரி ஒரு பிக் புல் மூவா இருக்க சான்சஸ் இருக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒருவேளை நாளைக்கு டுடே ஹைக்கு மேல மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிட்டு, நல்ல சாலிட் கிரீன் கேன்டலா க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா, விச் மீன்ஸ் ஓப்பன் கேன்டலே பிரேக் அவுட் ஆனா இன்னும் நல்லது, பெட்டர். ஸோ அப்படி ஒருவேளை நாளைக்கு ஓப்பன் கேன்டலே பிரேக் அவுட் ஆயி க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா, இட்ஸ் அ பிக் புல் மூவ். நாளைக்கு எதிர்பார்க்கலாம். எக்ஸ்பிரி டே இட்ஸ் அ மந்த்லி எக்ஸ்பிரி. பிக் புல் மூவ் எதிர்பார்க்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், இது செகண்ட் அட்டெம்ப்ட். ஸோ தேர்ட் அட்டெம்ப்ட் ஒருவேளை புல்லிஷ் கேண்டில் ஃபர்ஸ்ட் மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா, பிக் புல் மூவ் எதிர்பார்க்கலாம். எதிர்பார்க்கலாம் தான் சொல்றேன். மேபி ஏன் இந்த ரீசன் சொல்றேன் அப்படின்னா, எக்ஸ்பிரி டேஸ் மோஸ்ட்லி மெல்டிங் ஆகறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். மேபி நாளைக்கு ஃபுல்லா மெல்ட் ஆயிட்டு, நெக்ஸ்ட் டே கூட மூவ்மெண்ட் இருக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எனிவே நான் நெக்ஸ்ட் வீக் கார்னர் தான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ நீங்க எப்படின்றத உங்களோட மணி மேனேஜர் வச்சு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப கால் ஆப்ஷன் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒருவேளை நாளைக்கு இந்த தேர்ட் அட்டெம்ப்ட் பிரேக் அவுட்ல ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் கேன்ல பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா, இட்ஸ் அ பிக் புல் மூவ் எதிர்பார்க்கலாம். ஸோ கால் ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் ஹை பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆச்சு. ரீஅகைன் ஹை பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு இத பிரேக் பண்ணா தான் நான் கால் ஆப்ஷனுக்கு போகப்போறேன். ஸோ இன்னைக்கு கால் ஆப்ஷன் எடுத்தேன். ரீஅகைன் இதுக்குள்ள க்ளோஸ் வச்ச உடனே எடிட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எக்ஸிட் பண்ணியாச்சு. ஸோ கால் ஆப்ஷன்ஸும் இல்ல, புட் ஆப்ஷன்ஸ் இல்ல. ஹோல்டிங் என்கிட்ட எந்த ஒரு இதுவும் இல்ல. ஸோ இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நான் எதிர்பார்க்கக்கூடிய செட்டப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோ 22,330 ஃபர்ஸ்ட் மினிட்ஸ் கேண்டில் ரெட் பாரா பிரேக் வச்சு பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சது அப்படின்னா, நல்ல ஒரு பியரிஷ் மூவ் குடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. நாளைக்கு ஒருவேளை இந்த விழுந்ததுன்னா, நோட் பண்ணிக்கோங்க இதையும். ஸோ ஃபர்ஸ்ட் மினிட்ஸ் கேண்டில் ரெட் பாரா இருந்து பிரேக் அவுட் ஆயிட்டு சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா, இட்ஸ் அ பிக் பியரிஷ் மூவும் நாளைக்கு எதிர்பார்க்கலாம். 2 விஷயமும் கிட்டத்தட்ட நெருங்கி குடுத்துருக்காங்க. பார்ப்போம் நாளைக்கு பிக் புல் மூவா, நாளைக்கு பிக் பியரிஷ் மூவா இருக்குதா அப்படிங்கிறத. ஸோ நாளைக்கு ஃபர்ஸ்ட் மினிட்ஸ் கேண்டில் எந்த சைடு பிரேக் அவுட் ஆக சான்சஸ் இருக்கு. அது கிரீன் பாரா, ரெட் பாராங்கிறத நோட் பண்ணுங்க. அதன் பிறகு நாம என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரியான மூவ்மெண்ட்ட மூவ்மெண்ட் சைடுல இப்போ என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த 2 செட்டப் தான் நாளைக்கு இம்பார்ட்டன்ட்டா எதிர்பார்க்கிறேன். ஒருவேளை மார்க்கெட் இன் பிட்வீன்ல ஓப்பன் ஆச்சுன்னா, மேபி நாளைக்கு சாப்பி மார்க்கெட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ நாளைக்கு எக்ஸ்பீரியில எடுத்துட்டு தயவு செஞ்சு மெல்ட் ஆற மாரி பார்த்துக்காதீங்க. ஒருவேளை மார்க்கெட் இன் பிட்வீன்ல ஓப்பன் ஆச்சுன்னா, நாளைக்கு ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுங்க. சப்போஸ் லோ பிரேக் பண்ணுச்சுன்னா என்ட்ரி குடுக்கலாம். அதாவது இந்த லெவலுக்கு கீழ மார்க்கெட் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுச்சுன்னா, அ புட் ஆப்ஷன் சைடும், மேல பிரேக் பண்ணுச்சுன்னா கால் ஆப்ஷன் சைட்லயும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் நாளைக்கான வியூ ஃபார் நிஃப்டி ஃபியூச்சர். ஸோ பேங்க் நிஃப்டி நான் ஏற்கனவே சொல்லியிருந்ததுனால நான் அத வந்து அப்டேட் பண்ணிடுறேன். பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் சேம் டே சார்ட் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ டே டைம் ஃப்ரேம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் என்னன்னா, டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த டவுன் ட்ரெண்ட் அப் சைட் சேனல் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சேம் இங்கேயும் நிஃப்டி போலவே கேன்ல பிரேக் அவுட் ஆயிட்டு பிரைஸ் ஆக்ஷன் புல் பேக் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ ஒருவேளை ஃபால் ஆச்சுன்னா, த ஃபர்ஸ்ட் டார்கெட்